சங்கீதம் 85:12 போட்டிருக்கு பாருங்கள். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசம் பலனை கொடுக்கும். தேசத்தில் இப்போ நம்ம வாழ்கிறோம். எத்தனையோ நாடுகளில் பாருங்கள் சண்டைன்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டு சண்டைனாலே நமக்கு இருக்க முடியாது. தேசத்துக்கு தேசம் சண்டைன்னும் போது யாரும் நிம்மதியாக ஒரு ரூபாய் சோறு எழுத முடியாது, சாப்பிட முடியாது. சின்ன பிள்ளைங்க அப்பா இல்லாமல் போயிடுறாங்க, இப்போ அந்த புருஷமாக இல்லாமல் போயிடுறாங்க. அந்த சண்டைகளில் என்ன நடக்கும்னே தெரியாமல் என்ன செய்யறது போயிடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்வாங்க, உங்கள் தேசத்தில் நடுவே சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த ஊரில் குண்டு போட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்ல. ஆகா குண்டு போடுறாங்களாம், நல்லா ஹாயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போமா? பயமாக இருக்கும் நமக்கு. என்ன இருந்தோன்னு சொல்லி என்ன செய்யும், பயமாக இருக்கும். நான் காலேஜில் படிக்கும்போது 1965 வருஷம் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ தான் முதல்ல இப்படி பெரிய சண்டைன்னு கேள்விப்பட்டது நான்லாம். அப்போ தான் சீனா நாட்டுக்கும் நமக்கும் சண்டை என்ன செய்யுது வருது. அப்படி இருக்கும்போது ராத்திரி திடீர்னு அந்த என்ன சைரன் சொல்கிறோம்ல, அந்த இது சத்தங்க காட்டுச்சுன்னா எல்லாம் லைட்டெல்லாம் அணைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன லைட்டு கூட நினைச்சக்கூடாது, எரியக்கூடாது. எரிஞ்சாச்சுன்னா மேலேருந்து அந்த லைட்டை பார்த்து நீ போட்டுருவாங்க, குண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் சின்ன பிள்ளை தானே, பயமாக தானே இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமானதையும் இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த ஒரு போர் நடவடிக்கைகள் வந்தாச்சுன்னு சொன்னாலே உடனே நம்ம என்ன செய்ய இருக்கும், சரியாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்முடைய அத்தியாவசியமான தேவைகள்லாம் நமக்கு கிடைக்காது. அந்த சமயத்தில் கிடைக்கல. அப்போ எதனால், இப்போ அந்த பார்டரில் போய் நமக்காக இராணுவ வீரர்கள் யுத்தம் செய்கிறாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து தேவையானது இந்த ஆகாரத்தெல்லாம் கொடுக்கணும். நம்மளை காக்கிறதுக்காக தான் அவங்க அங்கே போயிருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அதிகமாக அங்கே போகிறதுனால நமக்கு தானிய பற்றாக்குறை என்ன செய்யும் வரும், உணவு பற்றாக்குறை வரும். நாங்கள் படிக்கும்போது அப்படி தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்முடைய இராணுவ வீரர்கள்லாம் நமக்காக சீன பார்டரில் யுத்தம் செய்கிறாங்க. அதனால நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை நம்முடைய சாப்பாடை நைட்டு இரவு சாப்பாடை நம்ம என்ன செய்வோம், கொடுத்துருவோம், சாப்பிடாமல் இருந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நைட்டு என்னது காப்பியை போட்டு கடலையை வச்சு என்ன செய்தாங்க தந்தாங்க. அடுத்த நாள் காலையில் பிள்ளைங்கள்லாம் பொத்துன்னு நினச்சிட்டு நினச்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. உண்மையாக விழுந்தாங்களோ எப்படி விழுந்தாங்களோ தெரியாது. சாட்டகர் காலத்தில் சேப்பலில் போய் விழும்போது அவளும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டு உடனே அம்மா அப்பா பார்த்துட்டு இருப்பாங்களா, பெற்றோர்லாம் சண்டை போட்டு போயிட்டாங்க. ஆமாம், அங்கே சண்டை போடுறாங்கன்னு நீங்கள் எங்கள் பிள்ளைகளை கொள்றீங்க போலுக்கு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு சாப்பாடு நினச்சிதாங்க தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், எப்போதும் நம்மளை கலக்கத்திலே வைக்கக்கூடியான ஒரு சூழ்நிலை என்ன செய்யாது, ஆண்டவர் வைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு நமக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு சமாதானமான சூழ்நிலையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நல்ல சுகமான ஒரு சூழ்நிலை, சுகமான பாருங்கள், ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடுகள் வராதபடிக்கு ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், நான் உங்களை பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சில நேரங்களில் எப்போதும் நமக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பயம் இருந்துக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். அந்த இப்போ வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் அது அந்தந்த இடங்களில் இருந்தால் அது ஆண்டவருடைய நேதி. அது இருந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு பயம் என்ன செய்யாது, இருக்காது. இப்போ வால் நட்சத்திரம்லாம் நான் பார்த்த பிறகு இப்போ அப்படி ஒரு பெரிய வால் நட்சத்திரம்லாம் பார்க்கல, சின்ன வால் நட்சத்திரங்கள் பார்த்துருக்கு. அப்போது அந்த 65வது வருஷம் 66வது வருஷத்தில் பெரிய வால் நட்சத்திரம் யார் அவங்கெல்லாம் வரல தெரில, நீங்கள் பார்த்தீங்களோ என்னமோ தெரில, மேலேருந்து அப்படி கீழே வரைக்கும் அப்படி பெருசாக பெரிய வால் நட்சத்திரம் என்ன செய்யும் இருந்துச்சு. அப்போ அந்த வால் நட்சத்திரம் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம், ஏதோ கெடுதல் நடக்க போகுது, யாருக்கோ கெடுதல் நடக்க போகுது, இந்த தேசத்துக்கு கெடுதல் நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன செய்யும் அர்த்தம். அதை பார்த்தோடனே ரொம்ப பயமாக என்ன செய்யும் இருக்கும். விடிய காலம்தான் தெரியும். அது பெருசாக அப்படி மேலேருந்து அப்படி தொடுவான வரைக்கும் என்ன செய்யும், பெருசாக வால் அப்படி பெருசாக என்ன செய்யும் கிடக்கும். அப்போ எல்லோரும் ஏதோ நடக்க போகுது, யாரோ பெரிய யாரோ சாக போகிறாங்கன்னு ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் யார், லால் பகதூர் சாஸ்திரி நமக்கு பிரதமராக இருந்தார். அவர் ரஷ்யா நாட்டுக்கு போனாப்புல திடீர்னு என்ன செய்தார், இறந்து போயிட்டார். எப்படி இறந்தார்னு இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போது திடீர்னு அப்படி ஒரு சம்பவங்கள். அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு சிகல் என்ன செய்யும் வரும், இன்னும் எத்தனை பேர் சாக போகிறாங்களோங்கிற எண்ணம் வரும்.
அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுல்லாமே நடக்காதபடிக்கு நான் நீங்கள் தேசத்திலே நன்மையானத காரியங்களை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்ம ஒரு அமைதியான முறையிலே நம்ம என்ன செய்வோம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆட்சியாளர்கள் நமக்கு வேணும். நல்ல ஆட்சியாளர்கள் குறிப்பாக நம்ம கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக எந்த விதமான இடையூறுகள் இல்லாதபடிக்கு நம்ம வழி நடத்துகிற நல்ல ஆட்சியாளர்கள் ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் தரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு நன்மை தர்றாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருப்போம். அநேக நேரங்களில் இப்போவும் வடநாட்டுகளில் பாருங்கள், நம்ம இந்த இடத்துலையும் ஆண்டவரை துதிக்கவே முடியலை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க பாருங்கள். ஒரு வடநாட்டில் ஒரு ஊழியக்காரர் அவர் இடத்துல தான் ஆண்டவரை தூச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை போய் அடித்து மிதித்து அவர் மேலே இல்லாமல் பண்ணி கடைசியில் சாணியை தின்ன வச்சுட்டாங்க. சாணியை தின்ன வச்சுருக்காங்க. எவ்வளோ பயங்கரமான காரியம் பார்த்திங்களா? ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு அப்படி இருந்தது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. வராதபடிக்கு நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.